சதுர்த்தி ஸ்பெஷலா மடங்கு பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, கொஞ்சம் கூட விரிசல் இருக்காது, நல்ல சாஃப்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குறைவான நேரத்துல ரொம்ப சுலபமா பண்ணணும். ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு ஹார்டா இருந்து சான்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க 10 நிமிஷம் ஆகிருக்கு. கொழுக்கட்டைகள் சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வர நல்லா சாஃப்டா இருக்கு. பூர்ணம் வெளியில வரல. நீங்க இதே மெத்தட்ல செஞ்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே கொழுக்கட்டைகள் நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். ரெடி கொழுக்கட்டை பண்ணவா? ஹலோ மேடம். ஹலோ மேடம். கொழுக்கட்டை மாவு பண்றியா பண்ணலையா? நான் கோயிலுக்கு போகணும். என்னை டென்ஷன் ஆக்காத நீ செய்து. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையார் சதுர்த்தி நாளைக்கு விடிஞ்ச பிள்ளையார் சதுர்த்தி. இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவை வாங்கிட்டு வந்தாச்சு. கொழுக்கட்டை மாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. இங்கே ஏதோ போட்டிருக்கு, படித்து பார்ப்போம். எல்லா மொழியிலையும் போட்டிருக்கு, தமிழில் போடலாம். இங்கே தமிழில் இப்போ செய்முறை வழக்கம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ரொம்ப எழுத்து சின்னதாக இருக்கனால ஒரு மண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு கப் அருளாங்க கொழுக்கட்டை மாவில் 10 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, ஒரு கப்பு வெந்நீர் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரண்ட் அல்லது துடுப்பினால் கட்டியாக பிசைந்து மூடி வைக்கவும். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து எலுமிச்சை பல அளவுக்கு உருண்டையாக உருட்டி வைக்கவும். பின்னர் ஈரத்துணியை விரித்து அந்த உருண்டையை வட்டமாக தட்டி வைக்கவும். வட்டமாக தட்டிய மாவில் பூரணத்தை வைத்து அரை வட்டமாக மடித்து 2 வாரங்கள் நன்றாக அழுத்தி விடவும். பின்னர் இட்லி பானையில் வேக வைத்து உண்ணலாம். தேங்காய் பூரணம். தேங்காய் பூ 3 கப்பு, கெட்டியாக காய்ச்சிய வெள்ளை பாகு 1 கப்பு, பொடி செய்த ஏலக்காய் 1 கப்பு, 1 டீஸ்பூன். இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து அடுப்பில் வைத்து கெட்டியாக போனது கிளறி இறக்கவும். ஏமா லதா, நாளைக்கு வேணா ஒரு பாக்கெட் வாங்கிக்கலாம். இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணி வீடியோ போடணும். பேச தமிழ்ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. கொழுக்கட்டை மாவு பண்றியா பண்ணலையா? நான் கோயிலுக்கு போகணும். என்னை டென்ஷன் ஆக்காத நீ செய்து. இது எதுக்குமா? ரீல்ஸா? சாமி பண்ணிட்டு இது எதுக்குமா? அது எதுக்கும். சரி, அப்போ கொழுக்கட்டை நாளைக்கு தானா? இல்லை இப்போ பண்ணலாமா வேணாமா? எனக்கு அது பதில் சொல்லு. நாளைக்கு தான் எல்லாம் பண்ணி போடுவாங்க. நீ தான் இன்னைக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணி வீடியோ போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வெரி சாரி. நாளைக்கு நாங்கள் பண்ணி வீடியோ போடுறோம். டைம் இருந்தால் பாருங்க. பாய்.